நியூஸ் குருவி நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம் நண்பர்களே. கருத்து சுதந்திரம் குறித்து இப்போ பரவலா வாதம் எழுந்திருக்கு. கருத்து சுதந்திரம், அவதூறு இந்த 2க்கும் ஒரு சின்ன ஒரு மெல்லிய கோடு தான் இடைவெளி. இது எந்த புள்ளியில ஒரு கருத்து சுதந்திரம், ஒரு விமர்சனம் அவதூறாக மாறுகிறது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கேள்வி. ஒரு பொது நல நோக்கத்தோடு ஒரு அரசையோ அல்லது ஒரு நிர்வாக அமைப்பையோ, ஒரு நிறுவனத்தையோ ஒரு அடிப்படை ஆதாரத்தோடு உண்மையான தகவல்களின் அடிப்படையில், தரவுகளின் அடிப்படையில் உள்நோக்கமின்றி அதனுடைய தவறுகளை சுட்டிக்காட்டுவது மட்டும்தான் நோக்கம் என்கிற அடிப்படையில் முன்வைக்கப்படுவது கருத்து சுதந்திரத்தினுடைய எல்லைக்கு உட்பட்டது. அப்படி என்றால் அது எப்போது அவதூறாகிறது அப்படின்னா, ஒன்று அந்த நீங்கள் முன்வைக்கக்கூடிய விமர்சனம் பொய்யான தகவலின் அடிப்படையில் இருப்பது. அது மட்டும் இல்லாம ஒரு அத்துமீறி நீங்க முன்வைக்கக்கூடிய விமர்சனத்திற்கும் அந்த நபர்களுடைய ஒரு புது நற்பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, பொது சமூகத்தில் அவர் உள்ள மரியாதை, அதை குலைக்கிற விதமாக அவதூறான இதுகளை நீங்க சொல்லும்போது, பேசும்போது பொய்யான தகவல்களை கூறி அவரை இழித்தும் பழித்தும் தரக்குறைவான முறையில் பேசும்போது அது அவதூறாக மாறுகிறது. இதுதான் கருத்து சுதந்திரத்திற்கும் அவதூறுக்கும் உள்ள ஒரு சின்ன வேறுபாடு. சின்ன வேறுபாடு இல்லை, இது பெரிய வேறுபாடு. அங்கதான் இது பிரச்சனையாகுது. இது ஒண்ணு. இது இப்ப முதலாக இந்த கேள்வி எது கருத்து சுதந்திரத்தின் எல்லை எதுவரை என்ற கேள்வி நீண்ட நெடிய காலமாகவே இருந்து வருகிறது. நம்முடைய விடுதலை இந்தியாவில் ஒரு முக்கியமான நிகழ்வை சொல்லுவாங்க. 1950 கிராஸ் ரூட் அப்படின்னு சொல்லி ஒரு பத்திரிகையை ரமேஷ் தப்பார் அப்படின்னு ஒருத்தர் நடத்திக்கிட்டு இருந்தாரு. அவர் பொதுவா அரசனுடைய குறைபாடுகளை விமர்சிக்கிறது மட்டும் இல்லாம இந்த சிறைக்கு உள்ள நடக்கிற கொடுமைகள், அந்த மனித உரிமை மீறல்கள், இதெல்லாம் ரொம்ப கடுமையா விமர்சிக்கிற இதெல்லாம் உள்ளது. அந்த மாதிரி 1950 இவர் அந்த மாதிரி ஒரு விமர்சனங்களை சிறைக்குள்ள நடக்கிற கொடுமைகள் எல்லாம் விமர்சிக்கிற போது அதுல ஒரு கட்டத்துக்கு மேல அந்த பத்திரிகைக்கு அன்றைய சென்னை மாகாண அரசு தடை விதிக்கிறது. 1950 முதல் தேர்தலையே நாடு சந்திக்கும் முன்னாடி நான் சொல்ற இந்த நிகழ்வு. அப்போ ஒரு சர்ச்சை, ஒரு சின்ன அந்த வழக்குல ஒரு இது ஏற்படுது. என்ன ஏற்படுதுன்னா, இது இந்த அடிப்படை உரிமை அப்படிங்கிறது 19 அரசியல் சட்டத்தினுடைய பிரிவு 19(1) இது அந்த அந்த அதன் அடிப்படையில கருத்து சுதந்திரம் இருக்கிறது. அந்த கருத்து சுதந்திரத்தை நீங்கள் வழங்கும் என்னுடைய பத்திரிகை தடை விதித்திற்கு தடையானது அந்த 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 சட்டத்திற்கு எதிரானதுன்னு சொல்லி ஒரு வழக்கு தொடர்றாரு. உச்சநீதிமன்றத்தில் தொடர்றாரு அந்த வழக்கை. உயர்நீதிமன்றத்துல எல்லாம் இல்லாம உச்சநீதிமன்றம், டெல்லி உச்சநீதிமன்றத்திலே தொடர்றாரு. அப்போது இந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் பொது அமைதி, அப்போது இருந்த சென்னை மாகாணத்திற்கு உள்ள பழைய சட்ட விதிமுறைகளின்படி அந்த தடையை அவர்கள் விதித்திருக்கார்கள். அந்த ரமேஷ் தப்பாருடைய பத்திரிகைக்கு, கிராஸ் ரூட் பத்திரிகைக்கு. அப்படி ஒரு தடையை விதிப்பது செல்லாது என்று ஒரு உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்கியுள்ளது. ஏறத்தாழ கருத்து சுதந்திரத்திற்கு ஆதரவான தீர்ப்பு என்று அதை வரலாற்றில் குறிப்பிடுகிறார்கள். ஏன் அப்படின்னா, நீங்க பொது ஒழுங்கு அமைதி அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி எதை வேணாலும் நீங்க தடை பண்ண முடியும், அந்த மாதிரி அதை ஏற்க முடியாதுன்னு சொல்லி அந்த தீர்ப்பு சொல்றாங்க நீதிபதிகள். அப்போ இந்த தீர்ப்புக்கு பிறகு அதே 19(1) அந்த பிரிவில் ஒரு திருத்தத்தை மேற்கொள்ள அப்போதைய பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்கள், சட்ட அமைச்சர் அம்பேத்கர் அவர்கள் உள்ளிட்ட அமைச்சரவை தலைவர்கள் பூராமே ஒரு முடிவுக்கு வருகிறார்கள், ஆலோசனை செய்து. அதாவது இது ஒரு சில நெருடலை ஏற்படுத்துகிறது. அதாவது அத்துமீறி, அதாவது கருத்து சுதந்திரம் என்கிற பேரிலே ஒரு அவதூறாக ஒரு அத்துமீறலான சில கருத்துக்களை கூறுவரை அவங்க மீது நடவடிக்கை எடுக்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டுச்சுன்னா என்ன பண்றதுங்கிற ஒரு சந்தேகம், ஒரு நெருக்கடி அப்போதே ஏற்பட்டிருக்கிறது. அதனால அந்த சட்டத்தில் ஒரு திருத்தம், அதாவது பாதுகாப்பு, பொது அமைதி, இது தொடர்பான ஒரு அத்துமீறலான ஒரு தருணங்கள் வரும்போது, அந்த கருத்துக்களால் ஆபத்து ஏற்படும் போது
அவற்றை கட்டுப்படுத்துவதற்கு அந்த சட்டத்திலே வழிவகை வேண்டும் என்கிற வகையில் அந்த சட்டத்திலே திருத்தங்கள் மேற்கொள்ளப்படுகிறது. கருத்து சுதந்திரத்திற்கு ஆபத்து என்பது நீங்கள் எப்படி என்றால் எந்த விதமான விமர்சனங்களையும் முன்வைக்க முடியாத ஒரு சூழல் ஏற்படுகிறது என்றால் அந்த நிலைதான் கருத்து சுதந்திரத்துக்கு ஆபத்தானது. அது மட்டும் இல்லை, ஒரு ஒரு ஊடகம் ஊடகங்கள் பத்திரிகை சுதந்திரம் அப்படிங்கிறது ஏறத்தாழ கருத்து சுதந்திரம் என்பது பத்திரிகை சுதந்திரத்தை ஒட்டி சொல்லக்கூடிய ஒரு இதுதான். அந்த பத்திரிகை சுதந்திரம் என்பது பத்திரிகைகளோ ஊடகங்களோ உண்மைகளை உரத்து அல்லது உள்ளதை உள்ளபடியே சொல்ல முடியாத ஒரு சூழல் இருந்தால் அதுதான் கருத்து சுதந்திரத்திற்கு உண்மையிலேயே பெரிய ஆபத்தானது. இப்ப உலக அளவில் ஒரு இண்டெக்ஸ், ஒரு பட்டியல், ஒரு கணக்கெடுப்பு நடத்துவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட் ஒரு பட்டியல் வெளியிட்டிருக்காங்க. பிரஸ் ஃப்ரீடம் இண்டெக்ஸ், பத்திரிகை சுதந்திர பட்டியல். அந்த அந்த பத்திரிகை சுதந்திரத்தில் உலகத்தில் உள்ள நாடுகள் எந்தெந்த இடத்துல இருக்கு, எந்த அளவில் இருக்கு அப்படிங்கிறத பற்றி ஒரு பட்டியல் வெளியிட்டிருக்காங்க. அந்த பட்டியல் 176 நாடுகள் கொண்ட பட்டியல். 176 நாடுகளில் அதை பற்றி ஒரு கணக்கெடுப்பு நடத்தியிருக்காங்க. ரிப்போர்ட்டர்ஸ் வித்தவுட் பார்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் இந்த ரிப்போர்ட் எடுத்திருக்காங்க. RSF, அந்த அமைப்பினுடைய பேர் RSF அப்படிங்கிறாங்க. அந்த அமைப்பு இப்படி ஒரு அந்த பத்திரிகை சுதந்திரத்தினுடைய நிலை உலக நாடுகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத சொல்லி ஒரு கணக்கெடுப்பு நடத்தியிருக்காங்க. 5 விதமான பிரிவுகளில் அதை எடுத்திருக்காங்க. ஒன்று குட்டு, நன்றாக இருக்கிறது. இன்னொன்று சாட்டிஸ்ஃபேக்டரி, திருப்தியாக இருக்கிறது. மூன்றாவது ப்ராப்ளமேட்டிக், பிரச்சனையாக இருக்கிறது. நான்காவது டிஃபிகல்ட், கடுமையாக இருக்கிறது. ஐந்தாவது வெரி சீரியஸ், ரொம்ப மோசமாக இருக்கு அப்படிங்கிறது. இந்த 5 வகைக்குள் இந்த நாடுகள் 176 நாடுகளும் இந்த பட்டியலுக்குள்ள அடங்குது. இதில் முதல் 3 இடங்கள் நார்வே, டென்மார்க், ஸ்வீடன் தான். அதாவது எப்படின்னா பத்திரிகை சுதந்திரம், அவங்க நினைச்சபடி நியாயமான விமர்சனங்களை வைப்பதற்கு அங்கே எந்த தடையும் கிடையாது. அதுபோல் அதுக்கு அடுத்து ஃபின்லாந்து, அயர்லாந்து, இது மாதிரியான அந்த நாடுகள் அது ஒரு 10 டாப் 10 நாடுகள் அந்த மாதிரி வருது. மற்றபடி எல்லா நாடுகளுமே, ரஷ்யா, அமெரிக்கா எல்லாமே வெரி சீரியஸ் அப்படிங்கிற பட்டியலில் தான் இருக்கு. இதில் நம்ம இந்தியா 159வது இடத்துல இருக்கு. என்ன அப்படின்னா அந்த இதில் சொல்றாங்க, நிறைய ஊடகங்களை அதானி போன்ற பெருமுதலாளிகள் பெரிய நிறுவனங்களை, சுதந்திரமான ஊடக நிறுவனங்களை எல்லாம் விலை கொடுத்து வாங்கிட்டாங்க. அது மாதிரியான பெருமுதலாளிகள் பிரதமர் மோடிக்கு நெருக்கமான நண்பர்களாக இருக்கிறாங்க. இப்படிங்கிற இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சுட்டி காட்டியிருக்காங்க. இப்படி சுட்டி காட்டியிருக்கிற போது அதில் எப்படின்னா ஊடக சுதந்திரம் முற்றிலுமாக அந்த நாட்டில் இப்போ பாதிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா நீங்கள் இப்போ ஊடக பிரதமர் அல்லது பிரதமர்களுடைய நண்பர்களுடைய ஊடகம்னா அரசுக்கு எதிரான விமர்சனங்களை அவங்க எப்படி வைக்க முடியும்? முதலாளிக்கு எதிராக எப்படி விமர்சனம் பண்ணுவாங்க? அதுதான் இந்தியாவுடைய ஊடக நிலைமை. கருத்து சுதந்திரம் எங்கே பாதிக்கப்பட்டிருக்கிறது என்கிற நாம் கவலைப்பட வேண்டிய இடம் எது என்றால் இதுதான். இதில் என்ன அப்படின்னா, நம்மை விட இலங்கை மாதிரியான நாடுகள் கூட கொஞ்சம் பரவாயில்லைங்கிற கட்டத்தில் இருக்காங்க. நம்மளை விட மியான்மர் மாதிரி எல்லாம் அதுக்கு பின்னாடி இருக்காங்க. ஆக நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? இப்ப போட்டி எந்த நாடுகளோட போட்டிட்டீங்க பத்திரிகை சுதந்திரத்தோட பார்த்தீங்கன்னா, நாங்கள் வலிமையான இந்தியா, வளர்ச்சி அடைந்த நாடு, உலகத்திலே எங்களுக்கு பெரிய புகழ் இருக்கு அப்படிங்கிறோம். அந்த மாதிரி பேசப்படுது இப்போ. ஆனால் ஒரு உலகளாவிய பட்டியல் இந்த மாதிரியான ஹங்கர் இண்டெக்ஸ், பசி பட்டினியினுடைய பட்டியல் இருந்தாலும் சரி, பத்திரிகை சுதந்திரத்தினுடைய பட்டியல் எடுத்தாலும் சரி, பாதாளத்தில் இருக்கு நம்ம நிலைமை, இந்தியாவுடைய நிலைமை. ஒரு ஒரு மகிழ்ச்சி அடைகிற இடத்துலையோ பாராட்டக்கூடிய இடத்துலையோ இந்தியா இல்லை. அது அந்த மாதிரி பத்திரிகை சுதந்திரம்ங்கிறது இந்த நிலையில தான் நம்ம இந்திய அளவில் இந்தியாவுடைய நிலைமை, அதுவும் குறிப்பாக இன்றைய பிரதமர் மோடி அவர்களுடைய தலைமையிலான ஆட்சியில் இதுதான் நிலைமையாக இருக்கு அப்படிங்கிறத அந்த அறிக்கை சுட்டி காட்டுது. இது கருத்து சுதந்திரம் குறித்து கவலைப்பட வேண்டிய ஒரு முக்கியமான செய்தி. ராகுல் காந்தி அவர்களை ஒரு மேடை பேச்சுக்காக அவதூறு வழக்கு தொடரப்பட்டு அவர் மோடிங்கிற வார்த்தையை சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி உண்ணமுதோட சொல்லிட்டாருன்னு சொல்லி அவருக்கு தண்டனை விதிக்கப்பட்டு எம்பி பதவியை பறிச்சாங்க. ஒரு அவதூறு வழக்கில் சிறை தண்டனை விதிக்கப்படுகிற அளவிற்கு சென்றது
வரலாற்றிலேயே இந்திய வரலாற்றில் அது முதல் வழக்கு என்று தான் கூறுகிறார்கள். அந்த அளவுக்கு அவதூறு வழக்கு அதனுடைய எல்லைக்கு போச்சு. இது ஒரு மேடையில் பேசுறதுக்கு சாதாரணமாக வந்து பேசின செய்திகளுக்காக அதை வந்து இப்போ நாடு முழுவதும் கண்டனம் எழுந்தது. இது என்ன அப்படின்னா ஒரு அரசியல் ரீதியான விமர்சனத்திற்கு இப்படி பேசலாமா, இப்படி ஒரு வழக்கை தொடரலாமா, நடவடிக்கை எடுக்கலாமா, பதவியை பறிக்கலாமா, பதவியை பறிக்கிறது என்று தண்டனை விதிக்கப்பட்டதால் பதவி பறிக்கப்பட்டுச்சு. அந்த வழக்கில் தண்டனை விதிக்கப்பட்டதுனால அதெல்லாம் ஒரு இப்போ அது போக இப்போ நிறைய விஷயங்கள் இப்போ தேர்தலுக்கு முன்னாடி நடந்திருக்கிற கைதுகள் இதெல்லாம் பார்த்தா அந்த கருத்து சுதந்திரம்ங்கிறது இல்லை, பொதுவாகவே சுதந்திரமே ரொம்ப ஆபத்தான நிலைமைக்கு இருக்கிறது, ஜனநாயகமே ரொம்ப ஆபத்தில் இருக்குங்கிறது தான் இப்போ நம்ம இந்தியாவுடைய நிலைமையா இருக்கு. அதை பற்றிய கவலையா இருக்கு. அதான் இந்த தேர்தலில் பெரிய பேசுபொருளாகவும் இருக்கு. இந்த நிலைமையில் இந்த கருத்து சுதந்திரம் குறித்து வாதம் இப்போது நடந்துட்டு இருக்கிறதுனால இதை நம்ம பேச வேண்டிய வந்துச்சு. கருத்து சுதந்திரம் என்பது உங்க ஒருத்தரை வந்து சம்மந்தம் இல்லாமல் அவன் அடிப்படை இதுகளே இல்லாமல் தரவுகள் இல்லாமல் அல்லது கண்ணிய குறைவான வார்த்தைகளை நீங்கள் விமர்சிக்க, அதாவது ஒருத்தரை பற்றி நீங்கள் விமர்சனம் இருக்குது அப்படின்னா அதற்கு முறையிடுவதற்கு அதை வந்து பொதுவெளியில் வந்து நீங்கள் மக்கள் மத்தியில் கொண்டு செல்வதற்கான வழிமுறைகள் இருக்குது. அதற்கான கண்ணியமான நடைமுறைகள் எத்தனையோ இருக்குது. அந்த மாதிரி வழிமுறைகளை தான் நீங்கள் கடைப்பிடிக்கணும் ஜனநாயகத்திலேயே தவிர நாம் வந்து எடுத்தோம் கழுத்தோங்கிற பேச்சுகள் அது மாதிரி. ஏன்னா இப்போ சமூக ஊடகங்கள் வந்து இந்த மாதிரி முடங்கி போச்சு. பெரிய ஊடகங்கள் வந்து புது புது ஊடகங்கள் வந்து மாஸ் மீடியான்னு சொல்லக்கூடிய டிவி பத்திரிகை எல்லாம் வந்து அந்த முதலாளிகள் வந்து வந்து ஆட்சியாளர்களுக்கு இந்த மாதிரியான ஒரு சில உயர் பதவியில் இருக்கிறவங்களுக்கு உள்ள அவருடைய நண்பர்களே உழைவிடுது வாங்கிட்டாங்க. இப்போ என்டிடிவி எல்லாம் அப்படி தான் ஆச்சு. என்டிடிவி சுதந்திரமான ஒரு ஊடகமாக இருந்தது. இந்தியாவில் வந்து இப்போ அண்மை காலமாக வேறு வழி இல்லாமல் வேறு மாதிரி மாறிடுச்சும்பாங்க. ஒரு பணக்கார முதலாளிகிட்ட அது போச்சு அப்படின்ட்டு அதை தான் அந்த இதில் குறிப்பிட்டிருக்காங்க அந்த ரிப்போர்ட்லேயே. அந்த மாதிரி போகிறது தான் பெரிய ஆபத்து. அந்த நிலையில் இப்போ நம்ம அந்த சமூக ஊடகங்கள் வந்து ஜனநாயகத்தில் ஒரு பெரிய ஒரு ரோல் அது பண்ணுது. இப்போ முக்கியமான பங்கை வந்து ஒரு உண்மைகளை தயக்கமின்றி ஒளிவு முறைவின்றி எடுத்து சொல்லக்கூடிய அந்த ரோலை வந்து இன்னைக்கு சோசியல் மீடியா பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த சோசியல் மீடியாவை நம்ம வந்து பொறுப்போடு பயன்படுத்த வேண்டும் என்பது இப்போ டிக்டாக் அப்படின்னு ஒரு செயலி இருந்துச்சு, அதையெல்லாம் தடை பண்ணாங்க. அந்த அந்த நிறுவனத்தை அந்த ஆப்பையே தடை பண்ணுறாங்க. சில இந்த மாதிரி செயலிகளை எல்லாம் தடை பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா ஒரு பொறுப்போடு அவர்கள் நடந்து கொள்ளவில்லை. அவர்கள் கிடைத்திருக்கிற அந்த வாய்ப்பு இருக்குல்ல, பெரிய வாய்ப்பு, அந்த வாய்ப்பை அவர்கள் பொறுப்போடு பயன்படுத்தாத போது அது தடை பண்ண வேண்டிய நிலைமைக்கு வந்துடுது நிறைய விஷயங்கள். அது போலத்தான் கருத்து சுதந்திரம்ங்கிறதும் அதுதான். நமக்கு உள்ள சுதந்திரம் நீங்க வந்து உங்களுடைய குடை கம்பியை சுத்தலாம். உங்களுடைய கைத்தடியோ கை ஊன்றுகோலையோ அல்லது குடையவோ நீங்கள் தாராளமாக ரோட்டை சுத்திக்கிட்டே போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எது வரைக்கும் எதிரில் வரக்கூடியவருடைய மூக்கின் மேல் அது படாத அளவுக்கு நீங்க சுத்தலாம். பட்டுச்சுன்னா பிரச்சனை, அவர் கேட்பாரு என் மேல பட்டுச்சு அப்படின்றாரு. இதுதான் கருத்து சுதந்திரத்திற்கும் அவதூறு அல்லது மற்றவர்களை பாதிக்கிற வகையில் பேசுறதுக்கும் உள்ள வேறுபாடு. இந்த அதுதான், வேற ஒன்றும் இல்லை. இது ரொம்ப காலமாகவே இந்த உதாரணத்தை சொல்லிட்டு இருக்காங்க. அதை மனதில் கொண்டு வச்சுக்கிட்டு நம்ம இந்த மாதிரியான பொது வெளியில் பேசுறது, உரையாடல்கள், கருத்துக்களை சொல்றதை வந்து நம்ம அது மாதிரி கடைப்பிடிச்சோம்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து எழுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது அவதூறாக மாறுவதற்கு வாய்ப்பு இல்லை. அவதூறும் தேவையற்றது. விமர்சனங்கள் தேவைதான். விமர்சனங்கள் இல்லாமல் ஜனநாயகத்தை வலுப்படுத்த முடியாது. விமர்சனங்களை அதனுடைய எல்லைக்குட்பட்டு அதற்குரிய வழிமுறைகளோடு நாம் அதை வந்து முன்வைக்கணும். அதில் ஒன்றும் யாரும் மறுக்க முடியாது. விமர்சனங்களில் அதற்கு யாரும் தடை சொல்ல முடியாது. அது தடை சொல்லுகிற போது ஆட்டோமேட்டிக்காக இப்போ இந்த ராகுல் காந்தி அவர்களை வந்து இது வழக்கு தொடர்ற போது ஒரு கண்டனங்கள் எழுந்தது. அது மாதிரி நிறைய நேரங்கள் எழுந்திருக்கு. ஏன்னா தணிக்கை முறையெல்லாம் இந்த எமர்ஜென்சியில் தணிக்கை முறை இருந்தது அப்படிம்பாங்க. பத்திரிகையில் தணிக்கை பண்ணி தான் வெளியிடுவாங்க. அதெல்லாம் இப்போ வந்து கண்டனங்களை சந்தித்தது அந்த நடைமுறைகள்லாம். அது மாதிரியான நடைமுறைகள் வந்து எப்போவுமே ஜனநாயகம் வந்து ஏற்காது. மக்கள் ஏற்க மாட்டார்கள். அதை பற்றிலாம் பிரச்சனை கிடையாது. ஆனால் தனி மனிதர்களை பொறுத்தவரையில் அவர்களுடைய விமர்சனங்கள், அதுவும் இன்னைக்கு வந்து சோசியல் மீடியா வந்து ரொம்ப ஒரு முக்கியமான இடத்துல இருக்கு. எல்லார் கையிலையும் ஃபோன் இருக்கு. எல்லா தருணங்கள்லையும் அதை பார்க்குறாங்க. குழந்தைகள், பெரியவர்கள் எல்லார் கையிலையும் அந்த ஃபோன் இருக்கு இப்போ. அப்போ நம்ம அதை கையாளுகிற போது அதனுடைய கவனத்தை, அதனுடைய பொறுப்புணர்ச்சியோடு நம்ம எல்லாருமே கையாளணுங்கிறது தான். அது வந்து சட்டம், அரசியல் சட்டம் என்ன சொல்லுது, சரியா தப்பாங்கிறதெல்லாம் அதுக்கு அடுத்து உள்ளது. நம்ம முதல்ல வந்து அதற்கான ஒரு பொறுப்புணர்ச்சியோடும் கட்டுப்பாட்டு உணர்வோடும் நடந்து கொள்வது தான் ஒரு ஜனநாயகத்துக்கு நல்லதுங்கிறது தான்
நாம் புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி. எனவே கருத்து சுதந்திரம் என்பது அவதூறாக மாறுகின்ற அந்த புள்ளியை நாம் கவனமாக கையாண்டோமானால், ஒரு சர்ச்சைக்குரிய நிகழ்வுகளை, பிரச்சனைக்குரிய நிகழ்வுகளை நிச்சயமாக தவிர்க்க முடியும். நன்றி. மற்றொரு செய்தியோடு சந்திக்கிறேன்.